ஒரு பக்கம் தங்களுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுக்கு அட்வைஸ் மழை பொழிஞ்சிருக்காரு. இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சியான அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு முக்கியமான மெசேஜையும் தட்டி விட்டுருக்காரு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாங்க. சமீபத்தில் பாஜகவுடைய பூத் கமிட்டி மாநாட்டுக்காக இங்க திருநெல்வேலி வந்திருந்தார் இல்லையா? அந்த மாநாட்டில் அவர் இருக்கவே பாஜகவுடைய தமிழ்நாடு முன்னாள் தலைவரான திரு அண்ணாமலை எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. இது உண்மையிலேயே எடப்பாடிக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸ் தாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஷாக் கொடுத்தாரு அமித்ஷா. கூட்டணியின் ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு அந்த இடத்துல பதிவு செஞ்சிருந்தாரு. இதன் மூலமாக அமித்ஷா உணர்த்தக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியவன்னு சொன்னதால அண்ணாமலை அவர்களை அந்த பதவியிலிருந்து எடுத்தோம். அடுத்து கூட்டணி உறுதியான பிறகும் அவர் எடக்க மடக்கா பேசுறாருன்னா புகார் அனுப்பிச்சிட்டு இருந்தீங்க. அதை ஒட்டி இப்ப அவரே அவர் வாயால உங்களை முதலமைச்சர் ஆக்குவன்னு சொல்லிட்டாரு. உங்களுடைய ரூட் கிளியர். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு செக் வச்சிருக்காரு அமித்ஷா. இதுதான் இந்த மாநாட்டு மெசேஜ். என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிற நெருக்கடிகள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு எடப்பாடி அப்படின்னும் தகவல்கள் ரெண்டு கட்சி வட்டாரங்கள்ல இருந்தும் வருதுங்க.